பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். தேவனுடைய அன்பின் பிரசன்னம் உங்களை இன்றைக்கு நிரப்பப் போகிறது. இந்த செய்திக்கு நேராக ஒரு 20 நிமிடம் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை போதித்து அவர் நடக்க வேண்டிய வழிகளை காட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கின்றேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக 40 நாளுக்கு பின்பாக அவர் பரமேறி போவதற்கு முன்பாக இந்த கட்டளையை தம்முடைய சீஷர்களுக்கும் அவர்களோடு கூட இருந்த மரியாள் இன்னும் அவருடைய மற்ற சீஷிகளுக்கும் அவர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அநேகருக்கு சொல்லுகிறார். உலகமெங்கிலும் போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னவர். நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்க. நீங்கள் போகிற இடத்துல அந்த ஜாதிகள் என்று சொன்னால் தேசங்களுக்கு சொல்லுங்கள், தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, சத்தியம், ஜீவன். அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி மீட்பு இல்லை. பாவத்தில் இருந்து விடுதலை இல்லை. பாவம் கொண்டு வருகிற மரணக்கட்டில் இருந்து விடுதலை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. பரலோகத்துக்கு வருவதற்கு, பிதாவின் இடத்திற்கு வருவதற்கு அவர் ஒருத்தர் தான் வழியாக இருக்கின்றார். அவர்தான் சத்தியம். I am the truth என்று சொல்லுகின்றார். நான் தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சத்தியமாக இருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தை எண்ணப்படுகின்றார். அவர் ஒருத்தர் தான் ஜீவன் உள்ளவர். எல்லா நேரங்களிலும் அதை நாம் சொல்ல வேண்டும். இயேசு ஜீவன் உள்ளவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். உங்கள் மத்தியில் இன்றைக்கு அவர் வெளிப்படுகின்றார். சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுதான். உலகமெங்கிலும் போங்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இன்னைக்கு அநேக சபைகளிலே நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள செவித்தனவு உண்டு பண்ணிடுறாங்க. ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். இதை உலகமெங்கிலும் போய் அநேக தேசங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். என்ன சுவிசேஷத்தை சொல்ல சொன்னார்? எல்லாரையும் இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன்னு தெரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனையும் பற்றி அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக அவரை பற்றி முதலாவது அறிவிக்கணும். உலகமெங்கிலும் போங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு ஆர்சிக்கு போகிறவங்கள சிஎஸ்ஐ இழுக்கிறாங்க, சிஎஸ்ஐக்கு போகிறவங்கள பெந்தைகோஸ்தை இழுக்கிறாங்க. இன்றைக்கி பெந்தைகோஸ்தைக்கு போகிறவங்கள இன்றைக்கி மற்ற டினாமினேஷன்ஸ் இழுத்து இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் கொண்டு போய் இன்றைக்கி உட்கார வச்சு தசம பாகம் கொடு. இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக, வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்றும் மாறாது, சத்தியம் என்றைக்கும் மாறாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். இதை நீங்கள் சகல ஜனங்களுக்கும் சகல தேசத்தாருக்கும் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சகலரையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். இன்னைக்கு சீஷராக சீஷிகளாக மாற்றுகிறோமா? சாதாரண விசுவாசியாக நீ உட்காரு, நல்ல ஆடி பாடு, நல்ல உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இரு, வாயில் அறிக்கையிடு, அப்படின்னா நீ மிகப்பெரிய ஒரு ஆளாய் மாறிடுவே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தேவையில்லாத பிரசங்கங்கள் தான் இன்றைக்கி போதிக்கப்படுகிறது. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு சபைக்கு போகிறவங்களை இன்னொருத்தர் பிடிச்சி உட்கார வச்சு
ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆதாயம் செய்யப்பட்டவங்கள அந்த ஊழியத்தில் இணைஞ்சு ஊழியம் செய்ய விடாமல் அப்படியே அந்த குடும்பத்தை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு கடைசி வரைக்கும் நல்ல குளிப்பாட்டி தேவையில்லாத உலக ஆசைகளை வளர்த்து அவர்களை நரகத்துக்கு நேராக வழி நடத்துகிற அநேக பொல்லாத ஊழியர்களையும் பொல்லாத சபைகளையும் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆத்துமாதாயம் செய்யாமல் வெறும் கையனாக இயேசுவை தரிசிக்கவே முடியாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அந்த அதிகாரம் முழுவதும் ஆத்துமாதாயத்தை குறித்து சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரன் ஆத்துமாதாயம் செய்த அந்த ஆத்துமா விழுந்து போனால், சோதிக்கப்படும் பொழுது அது வெந்து போனால், விழுந்து போனால் அந்த ஆத்துமாதாயம் செய்த மனிதன் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்களுடைய நிலைமையை யோசித்து பார்த்தோமா? எனக்கு அருமையானவர்களே, அன்பு என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. உங்கள் சபைக்குள்ளே இருக்குதா? உங்களுடைய வீட்டிலே இருக்குதா? உங்கள் வீடுகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக அன்பு காணப்படுகின்றதா? ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்களா? உலகத்தினுடைய பொருளை பிரதானப்படுத்துகிற சபைக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பொருளை தான் நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீங்க, அதைத்தான் ரொம்ப நேசிப்பீங்க. இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், உலக பொருளுக்கும் எனக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தை நேசித்தால் என்னை விட்டு விடுவாய், நீயே அதை தீர்மானித்துக் கொள் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, பரலோகத்தை கொடுக்க போகிறவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். சத்தியங்கள் திரிக்கப்படுகிறது, சபைகளிலே தவறுகள் நடக்கிறது. ஏன் இன்றைக்கு எழுப்புதல் இன்னும் வராமல் தாமதிக்கிறது? சபைகள் சுய லாபத்திற்காய் செயல்படுகிறது. பாஸ்டருக்கு பையன், பேரன், கொள்ளு பேரன் எல்லாரும் ஊழியக்காரங்களாக மாற முடியுமா? தேவனுடைய சித்தம் இல்லாமல் இன்னைக்கு போதக ஊழியத்தை செய்ய முடியுமா? சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு போதகராக மாறுகிறாங்க. ஏன்னா நிரந்தர வருமானம் வருது. ஒரு சபை இருந்தால் தான் கல்யாணமே பண்ணி கொடுப்பாங்க, பொண்ணை கொடுப்பாங்க. இன்னைக்கு அது ஒரு வியாபாரம். கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஓடுகிறவர்கள் மிகவும் குறைவு. ஒரு சிலர் தேவனுடைய அழைப்பை பெற்று வட இந்தியாவில் போய் உலகம் முழுக்க போய் அடிபட்டு மிதிப்பட்டு மிஷினரிகளாக சுற்றி திரிந்து 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் பணத்தை பெற்றுக்கொண்டு குடும்பமாய் போய் உயிரை பணயம் வைத்து தியாகம் செய்து ஊழியம் செய்கிறாங்க. இன்னொரு கூட்டம் ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சவன்லாம் இன்னைக்கு ஊழியக்காரனாக எழும்பிடுறான். நல்லா கவனிங்க, நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லைன்னா நீ ஐயருக்கு தான் லாய்க்கு, குருவானவருக்கு தான் லாய்க்குன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ரவுடித்தனமும் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு படிச்சுட்டு வெட்டியாக தெரிகிறவங்களுக்கு நீ ஊழியத்துக்கு போடான்னு சொல்லி நேர்ந்து விட்டுருதோம். ஆனால் ஆண்டவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டை கேட்குறார். உங்கள் பிள்ளைங்களை 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நல்ல ஞானம் உள்ள, அழகுள்ள, நல்ல பலம் உள்ள பிள்ளையை ஒப்பு கொடுங்க. வியாதி பிடிச்ச பிள்ளைய, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பலவீனரை கொண்டு பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்துகின்றார். இன்றைக்கி ஆண்டவருக்கும் வேறு வழி இல்லை. இன்றைக்கி எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஐடி ஃபீல்டு உண்டா, டாக்டரா, கலெக்டரான்னு சொல்லி ஓடிட்டுருக்குறாங்க. ஞானம் உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இது தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்கள தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா அவரே எடுத்துக்கொள்வார். ஒரு சிக்ஷையை கொடுத்தாவது அவர்களை ஊழியக்காரர்களாக மாற்றிக்கொள்வார். ஏனென்று சொன்னால் உலகத்தில் இன்றைக்கு தேவை அநேகம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு தேவைப்படுகிறது. அன்பு இல்லாததுனால இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் எத்தனை கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், போதை கலாச்சாரங்கள், எத்தனை பேர் தரிகட்டு திரிகிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவர்கள் கழுவப்படணும். பாவங்களை கழுவப்பட்டால் ஒழிய தேசத்திலே மாற்றம் வராது, ரட்சிப்பும் வராது. எனவே தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு எல்லாருக்கும் போதிக்கப்படணும். சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படணும். இங்கிலாந்தை சேர்ந்த வேல்ஸ் மாகாணத்திலே
விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பெருகி கிடந்த காலத்தில் இவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 13 வயது சிறுவனை கர்த்தர் எழுப்பினார். தெருவுக்கு தெரு கேபரை நடனமாடும் கிளப்புகள் காணப்பட்டது. மதுபான விடுதிகள், விபச்சார விடுதிகள் காணப்பட்டது. ஜனங்கள் பாவத்தில் புரண்டு கிடந்தார்கள். இவான் ராபர்ட்ஸ் தன்னுடைய நண்பர்கள் சிலரை சேர்த்து கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் சொன்னார். அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்க இன்றைக்கு காணப்படுகிறது மாதிரி அல்ல. அவர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாரும் சபைக்கு உள்ளே வர்றதில்லை. உபவாச கூட்டம்னா பக்கத்திலே தலையை காட்டுறதில்லை. இரவு ஜெபங்கள் இன்னைக்கு குறைந்து போயிற்று. அப்படி நடந்தாலும் சபைகளுக்கு இளைஞர்கள் வருகிறதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இவான் ராபர்ட்ஸ் தன்னுடைய நண்பர்களோடு ஜெபித்தான். அந்த வேல்ஸ் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமையாய் ஊற்றப்பட்டார். தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக ரட்சிக்கப்பட தொடங்கினார்கள். அங்கிருந்து அநேக மிஷினரிகள் எழும்பினார்கள். எல்லா விபச்சார விடுதி, மதுபான விடுதி எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, மூடப்பட்டாயிடுச்சு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. சபைக்கு வர தொடங்கினாங்க, ஆண்டவரை தேடினாங்க. இந்தியாவுக்கும் நாகாலாந்து தேசத்திற்கு ஒரு மிஷினரி வந்து 40 வருட ஊழியம் செய்து ஒரு குடும்பத்தை ஆதாயம் செய்தார். அவர்கள் மூலமாக அவங்க இரத்த சாட்சியாக மறிச்சாங்க. அவங்க மூலமாக அந்த நாகாலாந்து தேசமே ரட்சிக்கப்பட்டது. அந்த தலைவன், அந்த ராஜா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜனங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தேசம் இயேசுவின் தேசமாய் மாறியது. 100% கிறிஸ்தவர்களை உடைய மாநிலமாக இன்றைக்கும் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்கின்ற இளைஞர்கள் வேணும். 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே நீங்கள் எப்படி ஜெபிக்க போகிறீங்க? உங்கள் ஜெபம் வீட்டோடு நின்று விடுமே. ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பலனோடு ஓட உங்கள் இள வயதிலேயே ஒப்புக் கொடுங்கள். பிள்ளைகளே ஒப்புக் கொடுங்கள். உலகமெங்கிலும் போங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு எங்கள் சபைக்கு வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் தான் ஆதாயம் பண்ணணும். நீங்கள் ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கணும். அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படணும். மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வரணும். இயேசு கிறிஸ்து உங்கள் சபையிலே அசைவாடணும். அவருடைய பலத்த கரம் உங்கள் சபையிலே அநேகருக்கு அற்புதங்களை செய்யணும். நீங்கள் ஆதாயம் செய்கிற, நீங்கள் அற்புதங்களை காண்பித்து, அடையாளங்களை காண்பித்து, பலத்த செய்கைகளினாலே அநேகரை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு போகணும். போதகர் அவங்களுக்கு போதிக்கணும். அழைப்பு பெற்ற போதகர், வியாபார நோக்கத்தோடு போதிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆத்தும பாரமுள்ள போதகர் அவர்களுக்கு போதித்தால்தான் அவர்கள் அந்த போதகத்தில் நிலைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமைகள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பாருங்கள். அத்தனையும் ஆத்தும ஆதாயத்தை சொல்லுகின்றது, கனி கொடுப்பதை சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை தேடுவதை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் முளைத்து எழும்பி அது மரமாய் வளர்ந்து கனி கொடுக்கணும். அந்த மரத்திலே அநேக அடைக்கலான் குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாரம் உண்டாகி இருக்கணும். அதை கர்த்தர் தேடி பார்க்கிறார். கனி கொடுக்காத அத்தி மரத்தை சபித்தார், அது பட்டு போனது. கோடரியானது மரத்தின் அடியில், வேரின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் தரித்து போடுவோம் என்று சொல்லுவார். கனி கொடுக்கிற மனுஷர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறதா? ஒப்பு கொடுங்க. பலவீனரை கொண்டுதான் பலமுள்ளவைகளை தேவன் வெட்கப்படுத்துவார். இன்னைக்கு பலவான்கள் வரமாட்டாங்க, ஞானம் உள்ளவங்களாம் வரமாட்டாங்க. அப்படி ஆண்டவருக்காக வந்திருந்தா இன்னைக்கு 2000 வருஷமாச்சு சுவிசேஷத்தை அறிவிச்சு. தோமா மூலமாக முதலாவது தமிழ்நாட்டிலே சுவிசேஷம் பரவியது. 2000 வருஷமாகியும் 2.5% கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் எல்லாரும் கிறிஸ்தவங்களாக மாறணும்? அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். நரகத்திற்கு போகாமல் தப்புவிக்க பண்ண இன்னைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தருக்கு இந்த ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவன் என்னை கொண்டும் பலத்த அற்புதங்களை செய்து வருகிறார். கடந்த வாரத்தில் ஒரு சபைக்கு போயிருக்கும் பொழுது அங்கே சொன்னார், எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு கணவன் மனைவியை கர்த்தர் சுகமாக்கி இருந்தார். திருமணமாகி 4 வருஷங்கள் பயத்தோடும் மரணத்தின் கட்டுகளோடும் இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்கினார். இதுவரையிலும் 57
எய்ட்ஸ் நோயாளிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்திலையும் சுகமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு அவங்க குழந்தை பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்களை கொண்டும் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எடுத்து பயன்படுத்தி வருகிறார். உங்களையும் எடுத்து அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி உலகமெங்கிலும் போங்கள், சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். சாதாரண ஒரு விசுவாசியினால சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. சாத்தானை காலு கீழே போட்டு மிதிக்காட்டா அவங்களால நிலைச்சு நிற்கவும் முடியாது. வசனத்தை கை கொள்ளவே முடியாது. மனிதரை தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையினால் படைத்த நோக்கமே அதுதான். பிசாசை காலின் கீழே போட்டு மிதிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, அந்த அதிகாரத்தை இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். உங்களை சீஷராக சீஷிகளாக அவர் மாற்றியிருக்கிறார். ஒருவன் எனக்கு சீஷனா இராவிட்டால் என் பிதா அவன் மேல் அன்பாக இருக்க மாட்டார் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் புத்தகத்திலே நாம் அதை பார்க்கிறோம். நீங்கள் சீஷர்களாக மாறணும். இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் சொத்துக்களால் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. உங்களுக்கு மனம் இருந்தால் நீங்கள் அப்படியே முழு நேர ஊழியத்துக்கும் போகலாம். நீங்கள் வேலை பார்த்து கொண்டே குடும்ப ஐக்கியத்தில் இருந்து கொண்டே உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஜாக்கிரதையாக சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இல்லை பிரதர், என்னால் மற்றவங்ககிட்ட போய் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாதுன்னா உங்கள் நடவடிக்கைகள், உங்கள் சாட்சியுள்ள ஜீவியம், அதை பார்க்கிற மற்றவர்கள் உங்களையே ஒரு சுவிசேஷமாக நடமாடும் சுவிசேஷமாய் பார்க்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை அதுதான். அவர் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் போதித்த காரியங்கள் இவைகள் தான். அவருடைய சீஷனுடைய தகப்பனார் மரித்த செய்தி வந்தது. அவன் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து அனுமதி கேட்டான். ஆண்டவரே, என் தகப்பனாரை அடக்கம் செய்துவிட்டு உமக்கு பின்னால் வருகிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள் எழும்பி அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து புறப்பட்டு போங்க, உலகம் முழுக்க போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி தவறாக போதிக்கிறான். உலகத்தில் போய் சகல ஜாதிகளையும், ஜாதிகள் என்று சொன்னால் நேஷன்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேசங்களுக்கு நீங்கள் அறிவிங்க. இந்த உபதேசத்தில் அவங்க நிலைச்சிருக்கும்படி இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகின்றார், அதிசயங்களை செய்ய விரும்புகின்றார். உங்களை கொண்டு மோசேயை நடப்பித்த கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் மழை பெய்யும், நீங்கள் ஜெபித்தால் மழை விலகியும் பெய்யும். என் வாழ்க்கையிலே நான் அதை பார்த்திருக்கிறேன். நீங்கள் எதெல்லாம் ஊழியத்தின் பாதையில் இயேசுவை நாமத்தில் கேட்கிறீங்களோ அதெல்லாம் அவர் தருவார். அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆலயங்களை கட்ட வைக்கிறார். என் ஊழியத்திலேயும் தரித்திரராய் அநேகர் வருவாங்க, வேலை இல்லாத நிலைமையில் வருவாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு உனக்கு இன்னும் 3 மாதத்தில் அல்லது 6 மாதத்தில் வேலையை தருவேன், நிரந்தர வேலை தருவேன், அரசு உத்தியோகம் கொடுப்பேன்னு சொல்லி கொடுப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான். அந்த ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நாம் அவரை தேடினால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக மட்டும் இயேசுவை தேடினால் நமக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். உங்கள் கையின் பிரயாசங்கள் முழுமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படட்டும். அவர் என்னென்ன செய்ய சொல்லுகின்றார் அதை செய்யுங்க. ஏழையை தாங்குன்னா தாங்குங்க,
ஊழியத்தை தாங்குன்னா தாங்குங்க, ஊழியம் செய், இவனுக்கு நீ என்னை குறித்து சொல்லுன்னு சொன்னால் அப்படியே கீழ்ப்படிந்து சொல்லுங்க. அப்படி நீங்கள் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் நம்மை போஷிக்கிற கர்த்தர், நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளிடுகிறவர். இந்த கருமையானவர்களே, உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதித்த யாவற்றையும் கை கொண்டு நடவுங்கள். உலகம் அது மாயை, எல் நீனோ எஃபெக்ட் உலகம் முழுக்க பரவி ஐரோப்பா தேசமே கொதித்து கொண்டிருக்கிறது. எல்லா பிளாஸ்டிக் மெட்டீரியலும் தார் மெட்டீரியலும் இன்னைக்கு ரோடெல்லாம் உருகி போகுது, பொருட்களெல்லாம் உருகி கொண்டிருக்கிறது. மக்கள் தண்ணீர்களை தங்கள் மேல் தெளித்து கொண்டிருக்கின்றாங்க. கடைசி காலம், இயேசு கிறிஸ்து வரக்கூடிய கடைசி காலம். இந்த காலத்திலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே ரட்சகர் என்று அவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒன்றாயிலும் தரையில் விழுந்து போவதில்லை. இந்த கடைசி நாட்களிலே என்னென்ன சம்பவிக்கும்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அத்தனை சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன காரியங்கள் மட்டும்தான் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். உங்கள் மூலமாக அநேகரை ஆதாயம் செய்து தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோக்கி பார்க்கின்றோம். இயேசு மகாராஜா, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய வல்லமையான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். ஊழியக்காரங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் மனம் திரும்பட்டும். தவறான போதனைகளை நான் இனி சொல்ல மாட்டேன். விசுவாசிகளாக அவர்களை அமர வைத்து நான் அவர்களுடைய ஆதாயங்களுக்காக, அவர்கள் கொடுக்கிற பணத்திற்காக இனி ஊழியம் செய்ய மாட்டேன். தசம பாகம் என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எல்லாமே அவருக்கு தான். அவரும் நிறைவாய் கொடுப்பார், திரும்ப மடியில் அளந்து போடுவார் என்கிற உண்மையான உபதேசங்களை நான் போதிப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதியும். இயேசு மகாராஜா, இந்த நாளிலும் பலவீனத்தோடு வியாதிகளோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தான் அந்த சத்தியத்தை கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை முழு மனதோடுமை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தொடும். என்ன வியாதியாக இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. எய்ட்ஸ் நோயாக இருந்தாலும் என் பரிசுத்த ஆவியானவரே அவர்களை விடுதலையாக்குங்க. என் பிதாவினுடைய பிரசன்னம் இறங்குகிறது. எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் சுஸ்தமாக்கப்படுகிறீங்க. ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்கிறார். எலும்புரிக்கு நோய், டிபி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சிலரை கர்த்தர் குணமாக்குகின்றார். சரும நோய், தோல் நோயினால, குஷ்டரோகத்தினால, இன்னும் அநேக சோரியாசிஸ் போன்ற வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகரை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரின் கரம் தொடுகிறது. என் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படி இன்றைக்கு அநேகர் அற்புத விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகமாக்குகின்றார், ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் இல்லாமல் தவிக்கின்ற அநேகரை நான் பார்க்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்தை கேட்ட நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், அவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நம்புகிறபடினால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் வருகிறது, விடுதலை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. உங்கள் வீடுகளிலே சமாதானம் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இறங்கி வருகிறது. சமாதானத்தை கெடுத்து பொல்லாத அந்தகார இருள் பிசாசின் வல்லமைகள் வேறறுக்கப்பட்டு போகின்றது. அநேக அசுத்த ஆவிகள் வெளியேறி போகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. மந்திரம், சூனியங்கள், பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டு அவிழ்க்கப்படுவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். அசுத்த ஆவிகள் குடும்பங்களை விட்டு, சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறோம். பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். எல்லாவற்றிலேயும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you.
இனிமையானவர், அழகானவர், அவர் இனிமையானவர், உன்னை அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், இயேசு அழைக்கிறார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், அழகானவர், அவர் இனிமையானவர். துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், மன்னித்து காத்து நடத்தினார். உன்னை மறவாமல் காத்து நடத்துவார். துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், மன்னித்து காத்து நடத்தினார். உன்னை மறவாமல் காத்து நடத்துவார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், அழகானவர், அவர் இனிமையானவர், உன்னை அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், இயேசு அழைக்கிறார். தலைவிதி என்று நீ கலங்கும் வேளையில், தலைவிதி என்று நீ கலங்கும் வேளையில், புது வாழ்வு தந்து அணைத்தாரே.